வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சென்செக்ஸ் 110 புள்ளிகள் சரிஞ்சு 77,580 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 26 புள்ளிகள் சரிஞ்சு 23,532 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, மணப்புரம் ஃபினான்ஸ் நிறுவனத்தை வேற ஒரு கம்பெனி வாங்க போறாங்களாமே, தங்கம் விலை தொடர்ந்து சரியுமா, இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டுடலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? மாலை வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன் சார். மார்க்கெட் தொடர்ந்து இறங்கு முகத்திலே இருக்கு. இன்னைக்கும் கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ரீ ஃபால் மாதிரியே இருக்கே சார். இது எப்போ சார் இது நிற்கும்? கரெக்ட் நீங்க சொல்றது. பட் இன்னைக்கு கூட இறங்கி இருக்கு. பட் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல இறங்கல. சென்செக்ஸும் நிஃப்டியும் இறங்கி இருந்தா கூட அதை தவிர்த்து 3 அல்லது 4 செக்டோரல் இண்டிசஸ் தான் இறங்கி இருக்கு. எஃப்எம்சிஜி 1% இறங்கி இருக்கு. பிஎஸ்யூ பேங்க், ஃபார்மா, மெட்டல் இது சின்ன டவுன்வர்ட் ட்ரெண்ட். இதை தவிர எல்லா செக்டோரல் இண்டிசஸ், பிராடர் இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் நிஃப்டியினுடைய அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 100, 200, 500 பங்குகளை உள்ளடக்கியது எல்லாமே இன்னைக்கு ஒரு மார்ஜினலி அப்ல தான் இருந்தது. இன் அதர் வேர்ட்ஸ், ஒரு மாதிரி 3 நாட்கள் லீவு நாளை தொடங்கி. ஏன்னா நாளைக்கு குருநானக் ஜெயந்திக்காக பங்குச்சந்தை விடுமுறை. அதனால 3 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை இருக்கிறது தெரியல. மார்க்கெட் கொஞ்சம் காஷியஸா இருந்தது. பெரிய அளவுல இறங்கவும் இல்லை, ஏறவும் இல்லை. பெரிய வாலட்டிலிட்டி இன்னைக்கு இல்லை. பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருந்ததை பார்க்க முடிகிறது. ஒரு மாதிரி நேத்தே நான் பேசும்பொழுது சொன்னேன், அந்த 23,556 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். அதை பிரேக் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு. அதை ஒட்டி தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. சோ ஒரு மாதிரி அந்த சப்போர்ட் லெவல் இன்னும் கணிசமாக பெரிய அளவுல பிரேக் பண்ணல. சோ அந்த புல் மார்க்கெட்டினுடைய ஒரு எண்டுன்னு எடுத்துக்கலாமே தவிர பேர் மார்க்கெட்டோட ஒரு பிகினிங்னு நம்ம இன்னும் சொல்றதுக்கு கன்ஃபர்மேஷன் நமக்கு வரல. திங்கள் செவ்வாய் அந்த 2 நாட்கள் சந்தை தொடர் இறக்கத்துல இருந்ததுன்னா, கணிசமான இறக்கத்துல இருந்தா நம்ம அடுத்த பேர் மார்க்கெட்டினுடைய ஒரு தொடக்கமா அதை எடுத்துக்கலாம் தற்காலிகமாக. சார், இப்போ இன்னொரு செய்தி இந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா ஒன்று போயிட்டு இருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸினுடைய நிறுவனத்துல இந்த பெயின் கேபிட்டல் அப்படிங்கிற நிறுவனம் அதிகப்படியான கண்ட்ரோல் எடுக்கிற அளவுக்கான பங்குகளை வாங்க போறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது என்ன சார் அது? இது ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படின்னா என்னன்னா, அந்த நிறுவனம் அவங்களுடைய பங்குதாரர்கள் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கணும், அல்லது போர்டு முடிவு பண்ணி சப்ஜெக்ட் டு பங்குதாரர்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல்னு சொல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அட்வான்ஸா. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா, அது அவங்களுடைய வெப்சைட்ல கிளியரா போடுவாங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் போய் போட்டு பார்த்தீங்கன்னா NSE/BSE வெப்சைட்ல இங்க கார்பரேட் ஆக்ஷன் இருக்கும், கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும், அதுல இதெல்லாம் வரும். இது வரைக்கும் அந்த மாதிரியான தகவல் எதுவும் இல்லை. இதெல்லாம் ஊடகங்கள்ல வெளியான ஒரு தகவல். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய சப்சிடரி கம்பெனிஸ்ல எல்லாம் சில இஷ்யூஸ் இருக்கதா தகவல் வெளியானது நம்ம பார்த்தோம். அதனால ஒருவேளை அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா, ஒரு நந்தகுமாரன் அவருடைய MD and CEO அவருடைய ஹோல்டிங்ஸே ரொம்ப 1/3 தான், ஒரு 35-36% தான் அவருடைய ஹோல்டிங்ஸ் இருக்கும். ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் பெரும்பான்மையான பங்கு வெளியாட்ட தான் இருக்குது. சோ அதனால ஒருவேளை அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் உறுதியான தகவல் இது கிடையாது. அவர் இன்ஃபேக்ட் மறுத்திருக்காரு. அவர்கிட்ட கேட்ட பொழுது நான் இன்னும் அந்த மாதிரியான எந்த முடிவும் எடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் முதலீட்டாளர்களை பொறுத்தவரை இந்த மாதிரி செய்திகள் வரும் பொழுது கொஞ்சம் காஷனா இருக்குது. பெட்டர் இதை முழுமையாக நம்பி எந்த செயலையும் நம்ம இறங்கிடக்கூடாது. BSE NSE வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கிறது பெட்டர். சார், இன்னொரு பக்கம் தங்கம் விலை இறங்கி இருக்கு. அதனுடைய போக்கு எப்படி சார் இருக்கு? இன்னும் எப்படி வரும்? டெக்னிக்கலா தங்கம் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இன்னமும் கூட கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பட் டெம்பரரியான ஒரு வீக்னஸ் இந்த ட்ரம்ப் எலெக்ஷனுக்கு பிறகு, US எலெக்ஷனுக்கு பிறகு தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் கடந்த சில நாட்களாக நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி அட்டென்ஷன் எங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா, US மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அதே மாதிரி பிட்காயினுக்கும் அதுக்கு அங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சோ பிட்காயின் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரே நாள்ல $3,500 கிட்டத்தட்ட 4% அதிகரிச்சு 90,000 தாண்டிடுச்சு. 91,000 அப்படின்னு வந்திருக்கதை இன்னைக்கு பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி பல்வேறு அசெட், கோல்டு ஒரு அசெட் கிளாஸ், சில்வர் ஒரு அசெட் கிளாஸ், பிட்காயின், க்ரூடு, டாலர், US டாலர் இப்படி இருக்கும் பொழுது மெயினா அட்டென்ஷன் ஒரு 2 US மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பிட்காயினுக்கும் ஷிஃப்ட் ஆகும் பொழுது இங்க அது கோல்டை வித்துட்டு சில்வரை வித்துட்டு, ஏன்னா கோல்டு சில்வரும் பாத்தீங்கன்னா கோல்டு பர்டிகுலரா 25% 30% ஏறி இருக்கு இந்த இயர் பிகினிங்ல இருந்து. சோ ஒரு பார்ட் ப்ராஃபிட்டை புக் பண்றதுங்கிறது சகஜம். அந்த ப்ராஃபிட் புக்கிங் தான் இப்ப நடக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த சரிவு இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் சார்? டெம்பரரியா கோல்ட பொறுத்த வரைக்கும் அதனுடைய பீக்குங்கிறது அந்த $2,650 $2,700 தொட்ட பொழுதே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வெள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த $32 ரெசிஸ்டன்ஸை டெசிசிவா கிராஸ் பண்ணுச்சு. US எலெக்ஷன் இல்லாத பட்சத்துல அது புல்லிஷா இன்னும் கூட அதிகரிச்சிருக்க வேண்டிய ஒரு இது, அது இல்ல, இப்ப இறங்கி இருக்கு. சோ புல்லிஷ் ட்ரெண்ட்ங்கிறது இப்போதைக்கு ஓவர். பட் அதனுடைய ஒரு கரெக்ஷன், ஹெல்த்தி கரெக்ஷன் தான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் சில்வரை பாத்தீங்கன்னா $30 கீழே வந்திருக்கு. $34 வரைக்கும் போனது. 10%
12% இறங்கி இருக்கு பீக்ல இருந்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா $30 $29.86 ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு, அதாவது ஒரு ட்ராய் அவுன்ஸுங்கிறது 31 கிராம் அதுக்கு வந்திருக்குது. சோ அந்த இதுல பாத்தீங்கன்னா இதே ட்ரெண்ட் அடுத்த சில வாரங்களுக்கு ட்ரம்ப் அவங்களுடைய அரசாங்கம் முழுமையாக பொறுப்பேற்று அவங்களுடைய பொருளாதார கொள்கைகள்லாம் முழுமையாக அறிவிக்கும் வரைக்கும், அது குறித்த தெளிவு இல்லாத வரைக்கும் பெரும்பாலும் இதுல ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்ப கோல்டுலயோ சில்வர்லயோ அல்லது மத்த மார்க்கெட்ஸ்லயோ பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் பணம்ங்கிறது அவர் அதிகம் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய டோஜ் காயின், பிட்காயின் இதுலதான் போகுது, அல்லது பங்குச்சந்தை, அமெரிக்க பங்குச்சந்தை அதிலும் குறிப்பாக, மற்ற பங்குச்சந்தைகள் கிடையாது. சோ இந்த பெரும்பாலும் இந்த ட்ரெண்ட் சைட்வேஸ் ட்ரெண்ட், இதுக்கு மேல பெரிய அளவு வீக்கன் ஆகாது, கொஞ்சம் இறங்கலாம், தங்கம் இன்னும் கூட கொஞ்சம் இறங்கலாம். பட் அது ஒரு கரெக்ஷன் தான். பீக்ல போனதுனால $2,000 இருந்து $2,700 வரைக்கும் போயிருக்கு. 30% மேல ஏறினதுனால ஒரு 10% இறங்குறதுங்கிறது சகஜம் தான். அதுல 1/3 ரிட்ராக்ஷன், 50% ரிட்ராக்ஷன் இதெல்லாம் டெக்னிக்கல்ஸ்ல உண்டு. அது மாதிரி இப்போ இந்த 1/3 ரிட்ராக்ஷன்ங்கிறது நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதாவது இந்த வருஷத்துடைய கடைசி கல்யாண சீசன் இப்போ இந்த மாசம் வர இருக்கு. இந்த நேரத்துல தங்கம் வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆமா சார், இந்த ஹோல்சேல் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. நம்மளே பாக்குறோம் சார், எல்லா உணவுப் பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறி இருக்கு. இன்னைக்கு கூட பூண்டு 1 கிலோ 550 ரூபான்னு சொல்றாங்க சார். இப்படியே போனா மக்கள் எப்படி சார் வாழ்றது? நிச்சயமா இந்த பணவீக்கம்ங்கிறது நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு இது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் தான் இருந்ததுன்னு சொல்லணும். பணம் ஏறாம இல்லை, ஏறிட்டு இருந்தது, பட் ஒரு கண்ட்ரோல்ல இருந்தது. பட் இப்ப அதிகமா ஏறி இருக்கு. குறிப்பாக ஃபுட் இன்ஃப்ளேஷன், உணவுப் பொருள் மீதான பணவீக்கம் இரட்டை இலக்க எண்ணை நோக்கி சென்றிருக்கிறது என்று 2 நாட்களுக்கு முன்பு கூட சிபிஐ டேட்டா வந்தப்ப நம்ம பார்த்தோம். இப்ப இன்னைக்கு WPI டேட்டா வந்திருக்கு. அக்டோபர் மாதத்திற்கான WPI 2.36% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 1.84 தான் இருந்தது, இப்ப 2.36. ஆனால் இது முக்கியமான விஷயம் இல்ல. ஏன்னா இது 2.36ங்கிறத நம்ம we can brush aside, நகர்ந்து போயிடலாம். பட் இதுல முக்கியமான கான்ஸ்டிடியூன்ட் பாத்தீங்கன்னா பலது இருக்கு. ஃபியூவல்னு இருக்கு, பல்சஸ்னு இருக்கு, நிறைய இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இந்த WPI பொறுத்த வரைக்கும் ஃபுட் இன்ஃப்ளேஷன், அதுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப கணிசமான ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. அந்த வெயிட்டேஜின் அடிப்படையில பாத்தீங்கன்னா அது 11%, 11.59% ஏறி இருக்கு. ஆகஸ்ட்ல வெறும் 3.21 தான் இருந்தது. செப்டம்பர்லயே 9.47% ஆயிடுச்சு. இப்ப 11.59% ஏறி இருக்கு. இதுக்கு குறிப்பா அவங்க சொல்லக்கூடிய காரணம் பிரைமரி ஆர்டிகல், அதாவது பல்சஸ் அதெல்லாம் சொல்றாங்க. அதனுடைய ஃபுட், வெஜிடபிள்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஃபுட் ஆர்டிகல்ஸ், மேனுஃபேக்சர்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேக்கேஜ்டு ஃபுட், அது இந்த மாதிரி உணவுத்துறை சார்ந்தது எல்லாமே அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் மக்கள் அதிகமா வாங்குறதுனால அதிகரிக்கிறதா அல்லது உற்பத்தி குறைவானதுனால? ஏன்னா விலைவாசி ஏற்றம்ங்கிறது ஒன்று உற்பத்தி குறைவா இருக்கணும், அது கிடையாது. இன்னொன்னு அதற்கான தேவை அதிகரிக்கணும், அது நிச்சயமா இருக்கு. அது வாங்குறது அதிகரிச்சிருக்குங்கிறத தான் நான் பாக்குறேன். ஏன்னா சில சமயங்கள்ல வீணாகிறத கூட நம்ம பார்க்க முடிகிறது பல இடங்கள்ல. அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் அப்ப கூட அதற்கான சப்ளை இருக்கும் பொழுது இந்த விலை ஏற்றம்ங்கிறது இருக்கக்கூடாது. இது நான் டெம்பரரி பினாமினலா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. நான் அப்படித்தான் பாக்குறேன். இது ஓரிரு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் நார்மலைஸ் ஆயிடும் நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு ஆவரேஜா நீங்க சொல்றத பார்த்தா ஆவரேஜா ஏறிட்டே வருது சார், ஃப்ரீக்வென்ட்டான இன்டர்வல்ல. ஆமா, அதாவது நீங்க இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். சென்ற ஆண்டு, அதாவது லோ பேஸ்னு சொல்லுவோம், அந்த லோ பேஸோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் ஹையா இருக்குது. ஏன்னா இது ஒப்பீட்டு அடிப்படையில சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு தான் இதை நம்ம பாக்குறோம். சோ சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அதே மாதிரி சென்ற மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சென்ற மாதம் 9.47%, இப்ப 11.59%. அப்ப பெருசா தெரியாது. ஆனால் ஆகஸ்ட் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது கணிசமான ஏற்றமாக தெரிகிறது. இது கவலை அளிக்கக்கூடிய விஷயம். இது புதிதான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம 2-3 நாட்களுக்கு முன்பு இதை பத்தி நம்ம பேசணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதனுடைய பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைவரே சொன்னாரு, டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்புல வட்டி வீதம் பெரிதா குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பிப்ரவரி மாதம் நடக்கிறப்ப தான் அதை பத்தி ரீகன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அவர் மட்டுமல்ல, மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னரும் கூட நேத்தோ முந்தானாலும் சொல்லியிருந்தாரு, பணவீக்கம் இப்போதைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப 2 பேருமே கிளியரா இண்டிகேட் பண்றது என்னன்னா, அவங்களுக்கு இந்த டேட்டா அட்வான்ஸா, அவங்களுக்கு சில டேட்டாஸ் எல்லாம் பிளாஷ், அதாவது எஸ்டிமேட்ஸ் போகும், அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ் பார்த்திருந்திருப்ப அவங்க உணர்ந்திருக்கலாம். ஏன்னா ஸ்டேட் பேங்க்லாம் இதுக்கு எக்கனாமிக்ஸ் தனியா அவங்க எக்கனாமிக்ஸ் வச்சிருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. மத்திய ரிசர்வ் வங்கிக்கு கிட்டத்தட்ட அதுக்கு இணையாக அவங்க வச்சிருப்பாங்க. சோ அவங்க சொல்றாங்கிறப்ப இது கிளியரா தெரியுது. இதுல நம்ம சைட்ல என்ன நம்ம பார்க்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இதன் காரணமாக இப்ப வட்டி விகிதம் குறைப்பு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு குறைந்து கொண்டு வருகிறது. இப்போதைக்கு வட்டி விகிதம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவுன்னு தான் தெரிகிறது. இந்த குறிப்பா டிசம்பர் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்புல வட்டி விகிதம் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன். சார், இன்னொரு செய்தி, இந்த ட்ரேட் டெபிசிட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. சோ அதை பத்தி சொல்லுங்க.
இதற்கு முந்தைய மாதம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து ட்ரேட் டெபிசிட் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது ரொம்ப நாட்களுக்கு பிறகு. பட் இப்ப திரும்ப அது அதிகரிச்சிருக்கு, வைடன் ஆயிருக்குது. ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது நடப்பு கணக்கு பற்றாக்குறை. அதாவது நம் நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய மதிப்பிற்கும் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். நம்ம ஏற்றுமதி செய்யறது அதிகமா இருந்தா நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறைய அதிகமா வரும். இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமா இருந்தா, ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமா இருந்தா நம்ம அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த இறக்குமதி செய்த பொருட்களுக்கு. அதுதான் நம்ம டெபிசிட்னு சொல்றோமா சார்? அதுதான் டெபிசிட் பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறை இப்ப வைடன் ஆகி 27.14 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்னு வந்திருக்கு. அக்டோபர் மாதத்திற்கான புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா டெபிசிட் வைடன் ஆக ஆக அந்த டெபிசிட்டை ஃபண்ட் பண்றது எப்படி அப்படிங்கிற கேள்வி வரும். திரும்ப இது வந்து பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும். வட்டி விகிதம் குறையாமல் இருக்கிறத இது பார்த்துக்கும். ஒட்டுமொத்த டெபிசிட்டும் சரி, இந்த மாதிரி டெபிசிட் எனி டெபிசிட் இந்த மாதிரியான வட்டி விகிதம் வந்து பெரிய அளவுல குறையாமல் இருப்பதற்கு இருக்கும். அதனால எல்லாமே பாயிண்ட்ஸ் அவுட் டு தட் ஒன்லி. ஓகே சார். அரசாங்கம் இப்போ வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து சில திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு பக்கம் அது கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அது ஏற்கனவே இருக்கு. ஆனால் சமீப காலமாகவே பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஊக்குவிப்புகள் பெரிய அளவுல வரல. பட் அதற்கு மாறாக வேறு ஒன்று செய்வதாக சந்தை கருதுகிறது. என்ன சந்தையில நினைக்கிறாங்கன்னா, இந்த அமெரிக்க டாலருடைய மதிப்பை உயர விடுவதன் மூலமாக ஏற்றுமதியை அட்ராக்டிவ் ஆக்குறது. சைனா ஏற்கனவே ரொம்ப பெரிய அளவுல இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனிபுலேஷன் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை, பட் ஆனா மேனேஜ்மெண்ட்னு வச்சுக்கோங்க. அதன் மூலமாக அவங்க செய்து கொண்டிருப்பதாக தெரியும், எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்தியாவில பாத்தீங்கன்னா வந்து இந்த டாலரை வந்து ஒரு ஃப்ரீ ஃபாலா விடுவதன் மூலமாக இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலருடைய மதிப்பு கணிசமாக மீண்டும் உயர்ந்திருக்கிறது. தேசிய பங்கு சந்தையில முன்பேற வணிகத்துல 84.49 அமெரிக்க டாலர் ஒரு ரூபாய், ஒரு அமெரிக்க டாலருடைய மதிப்பு கிட்டத்தட்ட 84 ரூபாய் அப்படின்னு ஆயிடுச்சு. 84.4243 இருந்தது, இப்ப 49 இருக்கு நேற்றுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா. சோ இதெல்லாம் ஆல் டைம் ஹை. இது கிட்டத்தட்ட இதுவும் வந்து என்னன்னா இந்த டாலருடைய மதிப்பை உயர வைப்பதன் மூலமாக அப்ப நீங்க வந்து ஏற்றுமதி செய்யும் பொழுது விற்கக்கூடிய ஒவ்வொரு டாலர் மதிப்பிற்கும் உங்களுக்கு அதிகமான ரூபாய் கிடைக்கும் இல்லையா? இது ஒரு விதமான மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது எஃப்ஐஐஸ் விற்கிறதுனால அவங்க பணத்தை எடுத்துட்டு போறதுனாலதான் டாலருடைய மதிப்பு உயர்கிறது. ரெண்டாவது அமெரிக்க டாலருடைய மதிப்பு US டாலர் இண்டெக்ஸ்னு ஒண்ணு பேசுறோம் இல்லையா, அதுவும் உயர்ந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு முன்பு 103 ஒட்டி இருந்தது. பதவியேற்ற பிறகு 105 கிட்ட வந்தது சென்ற வாரம். நேத்து 106 கிட்ட இருந்தது, இப்ப 107 106.90 கிட்ட இருக்குது அமெரிக்க டாலருடைய மதிப்பு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4% 5% இந்த ஒரு 10-15 நாளைக்குள்ள வந்து ஏறி இருக்கிறத பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு அதிவேக ஏற்றம் டாலருடைய அப்ரிசியேஷன்ங்கிறது ரொம்ப ஆச்சரியம். இந்த டாலருடைய அப்ரிசியேஷனும் கூட ஒரு முக்கியமான காரணம் தங்கத்தினுடைய விலை குறைவதற்கு. ஏன்னா நீங்க எந்த பணத்தை கொடுத்து தங்கத்தை வாங்குறீங்க, டாலரை கொடுத்து வாங்குறீங்க. டாலருடைய மதிப்பு உயரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க குறைவான டாலர்ஸை கொடுத்தா போறோம். அது மறைமுகமாக தங்கத்தினுடைய விலையில, வெள்ளியினுடைய விலையில பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தங்கத்தினுடைய தேவை அல்லது வாங்குறது குறைகிறதுனால விலை குறைகிறது ஒண்ணு. பட் இந்த விலை குறைதல்ங்கிறது ஒரு டெக்னிக்கல் கரெக்ஷன்ங்கிறது நான் முதல்ல சொன்னேன். அது தவிர டாலருடைய மதிப்பு உயர்ந்திருப்பதால் குறைவான டாலர்கள் கொடுத்தாலே அதை தங்கத்தை வாங்க முடியுங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு. சார், குறிப்பா இந்த F&Oல டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல புதுசா நிறைய இன்க்ளூஷன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு சார். அது என்ன அப்படின்றத சொல்லுங்க சார். ஆமா, இது வந்து அவ்வப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே வந்து ஒரு 178 பங்குகள் வந்து அதுல இருக்குது. இப்ப புதிதாக ஒரு 45 பங்குகளை வந்து இந்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 45 பங்குகள்ல அதுக்குள்ள லாட் சைஸ் என்ன, ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன, மினிமம் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அந்த லாட்ல இருக்குங்கிறதெல்லாம் நவம்பர் 28, அதாவது 29 முதல் நாள் வந்து அதை அறிவிப்பதாக சொல்லியிருக்காங்க. நிறைய சுவாரஸ்யமான அல்லது சாதாரண ட்ரேடர்ஸுக்கு இன்ட்ரெஸ்டான பங்குகள் நிறைய இதுல இன்க்ளூட் ஆக போகுது. சமீபத்துல லிஸ்டான ஜொமேட்டோ, அப்புறம் எஸ் பேங்க், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், அதானி குழுமத்தில இருந்து 3 பங்குகள், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பேங்க் ஆஃப் இந்தியா, கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், CDSL சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட், டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல அது, பேடிஎம், அதே மாதிரி ஆயில் இந்தியா, டாடா எலிக்சி, இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸ்ல வந்து உள்ள இன்க்ளூட் பண்றாங்க நவம்பர் 29 இருந்து. இதுல எப்படி இன்க்ளூட் பண்றாங்க அப்படிங்கிற, என்ன கிரைட்டீரியால இன்க்ளூட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன்னா NSEல மட்டும் வந்து ஒரு 2000க்கு மேற்பட்ட பங்குகள், 2500க்கு மேற்பட்ட பங்குகள் வந்து வணிகமாகுது. மும்பை பங்கு சந்தையில 4000க்கு மேற்பட்ட பங்குகள் தினசரி வணிகமாகுது. பங்கு பட்டியலிடப்பட்டது என்னுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகம். ஓகே, இதுல வந்து எப்படி இந்த ஒரு 178 பங்குகளை அல்லது இப்ப இந்த 45 பங்குகளை இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா அதற்கு சில பாராமீட்டர்ஸ் வந்து பேசிக்கலி லிக்விடிட்டி இருக்கணும்.
ஓகே, 3-4 பேராமீட்டர் இருக்கு. அதுல வந்து டெய்லி லாஸ்ட் 6 மாசம் வந்து தன்னுடைய டெய்லி ஆவரேஜ் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில வந்து டாப் 500 கம்பெனிஸ்குள்ள இருக்கணும் டெய்லி மார்க்கெட் கேபிடலைசேஷன். மார்க்கெட் கேபிடலைசேஷன் அந்த நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு, அந்த நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த பங்குகள் எவ்வளவு இருக்கோ அதோட அந்த பங்கு விலையை பெருக்கணும்னா அதனுடைய ஒரு ஒட்டுமொத்த சந்தை மதிப்பு கிடைக்கும். அதாவது அந்த பணத்தை கொடுத்து அந்த நிறுவனத்தை மொத்தமா நம்ம விலைக்கு வாங்கிடலாம், அந்த பங்குகளை முழுசா வாங்கிடலாம். அது வந்து டாப் 500ல இருக்கணும் கடந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல ரோலிங் பேசிஸ்ல. அந்த மாதிரி 75 லட்சம் மினிமம் அந்த ஆவரேஜ் லாட் சைஸ் இருக்கணும், ட்ரேட் சைஸ் இருக்கணும். இந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸுக்கு பேசிக்கலி லிக்விடிட்டி. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க லாபத்தில் இருக்கக்கூடிய பங்குகளை தான் அதுல சேர்ப்பாங்க, அதனால இதெல்லாம் ரொம்ப நல்ல பங்குகள், தரமான பங்குகள், நீண்ட கால அடிப்படையில இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த அடிப்படையில இதுல வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது நம்ம. ஏன்னா இதுல நஷ்டத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் கூட சில பங்குகள் இருக்கலாம், இருந்திருக்கு கடந்த காலத்துல, இப்ப கூட இருக்குது. அதனால அது அடிப்படை கிடையாது. அது வந்து ஒரு குவாலிட்டியோ ஒரு சர்டிபிகேட்டோ கிடையாது. லிக்விடிட்டி நிறைய இருக்கணும், அடிக்கடி வணிகமாகக்கூடியதா இருக்கணும், ஓரளவு கன்சிஸ்டன்டா அதனுடைய ட்ரேட் இருக்கணும், வாலட்டிலிட்டி, இந்த மாதிரி பல மெஷர்ஸை வச்சுதான் அது உள்ள சிக்மா வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி டெய்லி டெலிவரி எவ்வளவு நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா வணிகம் மட்டும் நடந்தா பார்த்தாது, வணிகம் நடக்கக்கூடியதுல ஒரு கணிசமான பகுதி ஷேர்ஸ் வந்து உண்மையிலே யாராவது டெலிவரி எடுக்கிறாங்களா இல்ல பியூர்லி ஸ்பெகுலேட்டிவா இருக்கா. 35 கோடி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. கடந்த 6 மாதத்துல கேஷ் மார்க்கெட்ல அதனுடைய டெலிவரி வேல்யூ வந்து 35 கோடிக்கு குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வச்சுதான் அதை முடிவு பண்றாங்க. ஆல்ரெடி F&Oல 95% வந்து லாஸ் தான் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது முதலீட்டாளர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து டீல் பண்ணணும் சார். நிச்சயமா இது வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் விளையாட்டா சொல்லுவாரு, இந்த மாதிரி 45 பங்குகள் சேர்ந்திருக்குன்னு சொன்னா மேலும் பணத்தை இழுப்பதற்கு 45 புதிய வழிகள் அப்படின்னு சொல்லுவாரு. டெரிவேட்டிவ்ஸ்னுடைய பர்பஸ் அது கிடையாது. அது ஒரு நல்ல பர்பஸோட ஒரு ரிஸ்க் ஹெட்ஜ் பண்றதுக்கு. ஏற்கனவே இந்த பங்குகளை நீங்க கையில வைத்திருந்தால் ஒருவேளை இறங்கிரும் நீங்க பயப்பட்டா, அப்ப நீங்க போய் ஒரு புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுக்கலாம். அது கவர்டு கால் அல்லதுன்னு சொல்லுவோம். அந்த கவர்டு கால்ங்கிறது நீங்க வச்சிருக்க பங்குகளை அதனுடைய விலை விழுந்துராமல் அல்லது அதனுடைய டேமேஜ் வந்துடாமல் பாதுகாப்பதற்காக உள்ள ஒரு ஃபெசிலிட்டி. இது ரிஸ்க் மிட்டிகேஷன். இதை போய் நம்ம தவறாக வந்து பயன்படுத்திட்டு அது வந்து நம்மளை கையை சுற்றுச்சு வெட்டிருச்சுன்னு சொல்றது சரியா இருக்காது. நம்ம சிறு முதலீட்டாளர்கள் அதுல வந்து சம்பந்தம், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது FIIsக்கு DIIsக்கு பெரும் முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய ரிஸ்கை கவர் பண்றதுக்கான ஒரு டூல் அது, அவ்வளவுதான். சார் ரொம்ப நன்றி. ரொம்ப டீட்டெயில்டா வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார். அடுத்து மார்க்கெட் வந்து மண்டே வருது. ஸோ அதை பத்தி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து IPS ஃபினான்ஸ் நிகழ்ச்சியில பேசுவோம் சார். திங்கள் என்று சந்திப்போம். நன்றி சார். மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.